முதல் ஆர்டர் அடித்தாச்சு. எங்கேன்னு சொன்னால் பேக் ராயல் ஜெல்லி ரெஸ்டாரண்ட் மார்த்தாண்டம் கிளம்பிடுவோம். ஓலோ ஸ்கூட்டி, இந்தி ஸ்கூட்டியில் ஆக்சுவலி நம்ம ஓலோ ரைடு போகிறோம். ஓலோ ரைடு இல்லை, ஸ்விக்கி ரைடு. என்ன ஆர்டர்னு தெரியல, ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ டே 1 ஸ்விக்கி இன் ஓலோ. அப்படி வந்தாச்சு. இன்னொரு வழியாக போயிட்டுருக்கு. இன்னும் தெரியும். இன்னொரு தேடி நேராக கரெக்டாக ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆமாம், ரெஸ்டாரண்ட்டுக்கு துணியோட இருக்கிறாங்க. ஹனி ஹெவன்ஸ் ஹோட்டலில் பேர் ஹனி ஹெவன்ஸ். பட் ஆர்டர் வர்றது ரோயல் அப்படி வருது. ரோயல் இங்கிட்ட அவர் ஒதுக்கி வச்சுட்டு வந்தாச்சுல்ல. வந்த உடனே இதில் ஒரு ஆப்ஷன் கேட்கும், அது கொடுக்கணும். நான் இங்கே வந்து விட்டேன் என்று. ரீச்டு கொடுத்தாச்சு. ஆர்டர் என்னன்னு சொன்னால் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஹோட்டல் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான ஹோட்டல் தான். ஆனால் ஆர்டர் ரெடியா? ஸ்விக்கி ஆர்டர் சிக்கன் பிரியாணி ஓகேண்ணா இருக்கு. சிக்கன் பிரியாணி ரெடியாச்சு. ஓடிபி போட் மாடியோ. ரொம்ப 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 சூடாக இருக்குது கைஸ். பிரியாணி கஸ்டமர் வெரி 100 டிகிரியில் ஏதாச்சும் சமைச்சு கொடுக்க கேட்டாங்கன்னு தெரியல. இந்த வாலு தான். சரி ஓகே, எடுத்தாச்சு. ரெடி, பிக்கப் கம்ப்ளீட். கேஷ் ஆன் டெலிவரியா? ப்ளூ கேட் 629179 பின்கோடு ப்ளூ கேட். சரி கிளம்பிடுவோம். ஓகே, இதோ ப்ளூ கலர் கேட்னு போட்டிருக்காங்க. எங்கே ப்ளூ கலர் கேட் இருக்குன்னு தெரியல. இல்லை பிள்ளை கால் ப்ரைமரி. ஹலோ, அந்த ஸ்விக்கி ஆர்டரு 334 ரூபா. இங்கே லொக்கேஷன் வந்தாச்சா? எதில் இருக்குது வீடு? ரிட்டர்ன் பண்ணோக்கா. இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபோன் பண்ணி சொல்லாதாக்கா. நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே வேண்டான ஆர்டரு. அதெல்லாம் காட்டுமே அக்கா. சரி, கஸ்டமர் கேர் 2 கால் பண்ணுவாங்க, அப்போ சொல்லுங்கள். இப்போ எதுக்கு தான் ஆர்டர் பண்ணுறீங்க? இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு நம்ம வருது. 12 கிலோமீட்டர் மெனக்கெட்டு வந்தால் சிம்பிளாக சொல்கிறாங்க வேண்டாங்க. முதல் ஆர்டர் கொடுத்தாச்சு. மீன்ஸ் கொடுக்கல, அது கேன்சல் ஆகி போச்சு. ஸோ அடுத்த நேரத்தில் 2வது ஆர்டர் அடிச்சிருக்கு. எல்எஃப்சி ரெஸ்டாரண்ட், இங்கே பம்மத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டு தான். அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் கிடைக்கணும். இது 2 ஒரு மார்த்தனம் போய் பொருளில் வந்தாச்சு. பம்மம் பக்கத்தில் இருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டு. ஸோ எல்எஃப்சியில் வண்டியை வந்து இங்கே பார்க் பண்ணி விட்டு, அதாவது இந்த செல்ஃபி என்னதுன்னா, ஹெல்மெட் இருந்தால் ஒர்க் ஆகாது. ஹெல்மெட் இருந்தால் எடுக்காது, செல்ஃபி எடுக்காது. ஹெல்மெட் மாற்றி பண்ணி எடுக்கணும்னா செல்ஃபி எடுக்கும். ஓகேவா? ஸோ செல்ஃபி எடுத்தாச்சு. எடுக்கலாம் சொல்லும்போது அவங்க இருக்கான்னு சொல்லுவாங்க.
இந்த அளவு கொஞ்சம் ஸ்பீடாக நிற்பேன் இந்த ரெஸ்டாரண்ட்டில். இன்னும் கொஞ்சம் பயங்கரமான நவாப் மல்டி ரெஸ்டாரண்ட். ஏன்னா 6138 ஆமாம் விளாகிங் ஃபுட் விளாகிங் 6138 சிக்கன் பொதி பிரியாணி. அதான் நான் சிக்கன் பொதி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்விக்கியில் வர ஆள். இவர் வந்து ஏரியாவில் ஃபஸ்ட் அடுத்து ஸ்விக்கியில் வந்து வந்த ஆள். இதுதான் முன்னாடி போகுது. ஸோ கேரளத்து கதகளி அதெல்லாம் கொண்டு இருக்கு. கேரளத்து முன்னாடி போகுது. இந்த ஓவர்டேக் பண்ண முடியாது. இதாக பண்ணோம். ஏன்னா ஈவி ஸ்கூட்டி தான் நமக்கு. சின்ன குழந்தைகள்லாம் போகுது. எக்ஸாம் நடக்குதாது. மேம்பாலத்தினுடைய பாலம் விசிபிள். அதாவது பாலம் ஒரு பாலம். அக்கா கொடுத்துருவோம். கேமரா வந்துருக்கேன் காட்டுங்க. அக்கா பெனியன் எஸ் தானே? கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு எஸ் கொடுக்கணும். அப்போந்தான் காட்டும் டோட்டல் ஏர்னிங்ஸு. இந்த ஃபாலோ இன்ஸ்டாகிராமை போடாங்க. வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் வந்திருந்தால் ஆர்டர் அடிச்சது. இன்றைக்கி மொத்தத்தில் ஆர்டரு வெரி கம்மி. 2 ஆர்டர் தான் வந்துச்சு. ஸோ அதனால தான் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஆர்டர் அடிச்சது. ஜே மால் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் அக்செப்ட் கொடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு கிளம்பணும். ஓகே, ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அவன் கொடுத்துட்ட டைம் 4:36 4:40 ஆகிடுச்சு. போர் ஆகிடுச்சு. ചേച്ചി 14:48 14:48 ചിക്കൻ ഫ്രൈഡ് റൈസ് മറുപടി ചിക്കൻ നൂഡിൽസ് ഒന്ന്. ശരി செகண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அடுத்து வெயிட் பண்ணேன். ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணேன். ஆர்டர் இல்லை. சரி கரண்டு இவி பைக் இல்லையா, சரி அதனால் சார்ஜ் போடுறது அப்படி வீட்டில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஆஃப் பண்ணாமல் சார்ஜ் போட்டுட்டு அப்படி இருந்தது. ஓகே அவ்வளோதான். ஓகே இதில் இன்ஸ்டாகிராம் பூரா கொடுத்தாச்சு. இன்றைக்கி டே 1 டேட்டில் காலமை வெறும் 3 ஆர்டர் தான் கிடச்சிது. சரி அதனால தான் செகண்ட் ட்ரிப் வந்தது. அப் டு 20% மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ வந்தேன் 7 மணிக்கு போகிற வந்தேன். ஸோ அதை லாகின் பண்ணி வச்சு ஆர்டர் ஏதாச்சும் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆர்டரு அடித்தாச்சு. 47 ஆர்டர். இவ்வளோ நேரம் ஆர்டரே வரல, இப்போ தான் வந்துச்சு. ஓகே ரெஸ்டாரண்ட் பக்கம் வந்தாச்சு. சரி ஓகே எடுத்தாச்சு. பட் டெஸ்டினேஷன் அந்த ரைட் வந்துச்சு. ஸோ இந்த இடவெளிக்கு உள்ளாடியான்னு தெரியல. இந்த இடவெளி கிடக்குது. ஒன்றும் பண்ணலையா? இல்லை 56 ரூபா சேஞ்ச் இல்லையா? இல்லை சேஞ்ச் இல்லையா? ஜிபேல இருக்குமா? ஜிபே ஓகே 56 ரூபா தானே. ஜிபே அந்த பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது போட்டு விட்ருவோம். ஸோ அடித்தாலும் அப்புறம் என்ன ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்க்கணும், எடுக்கணும், அவ்வளோதான்.
தானே இங்கே GoPro மாதிரியா? ஆமாம் கோபுரம் மாதிரி இல்லை GoPro தான். GoPro தானா? ஆமாம். இதுக்கு மட்டும் இது ஆக்சிடென்ட் தானா? இல்லை vlog போட வைக்க வீடியோ. vlog போடுறீங்களா? ஆமாம். பாலசான இவன் தான் பீட்சா ஹோமில் உள்ள பீட்சா ஹோம் தானே மார்த்தான பீட்சா ஹோம். இவனை கரெக்டாக பார்த்து வச்சுருக்கீங்க. இங்கே வந்து இவனை பிடிச்சிடா. ஏன் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆமாம் இப்போ தான் எடுத்து சரி இல்லை ஒரு மினிட்டு அது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படியே எடுத்து டே என்ன 2 கையில் கொண்டாடுற. ஏன்னா அதாவது கோண்டசேரி பக்கத்தில் ஒரு கோவில் திருவிழா லொக்கேஷன் பக்கம் வந்தாச்சு. ஸோ லைட்டு நல்லா சூப்பராக போட்டிருக்காங்கோ. அதான் ஒரு ரெக்கார்டிங் போட்டு விட்டது. அத்தனை 8 மணி. ஓ ஓகே கொடுத்தாச்சு. பே அவுட்டு தேங்க்யூ. ஓகே பே அவுட்டு 132 ரூபா. ஐயோ அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணாமல் வந்தேனா. சரி ஓகே இனி எங்கே ஆர்டர் அடிக்க நிலையில் இருந்தா அடுத்த ஒரு ஆர்டர் அடிச்சது ஸ்விக்கியில். எப்பளே வந்துருக்கோம்ல அது அம்மா தாத்தா. ரெடி ஆனால் ஸ்விக்கி ஆர்டரு 70.99. ஓடிபி இதில் இருக்கா? ஒன்றுக்கா ப்ரைஸ் ஃபுல் லைட்டு சூப்பராக போட்டிருக்கேன். அப்படியே நல்ல ப்ரைஸ் காட்டிருக்குது ஏரியா ஃபுல்லாக. அந்த இடத்துல நல்ல சூப்பராக இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு 15 எல்லாம் டிஸ்டன்ஸ் போட்டுருவோம். 93 கிடச்சிது. ஸோ எனக்கு பே அவுட் இருந்தால் 489 ரூபா ப்ளஸ் 37 ரூபா 6 ஆர்டரு. என்னோட பே அவுட் அவ்வளோதான். ஸோ என்னோட பே அவுட் அவ்வளோதான். 6 ஆர்டரு 489 ரூபா ப்ளஸ் 37 ரூபா. நம்ம சேனல் மோர் வீடியோஸ் எல்லாம் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் எடுத்து ஆல் கொடுங்க.